விக்கிரவாண்டி கப்பையாம்புலியூர் 219வது வாக்குச்சாவடியில் கள்ளவோட்டு போடப்பட்டுள்ளதாக பாமகவினர் புகார் அளித்துள்ளனர். கள்ளவோட்டு போடப்பட்டுள்ளதாக கூறி வாக்குச்சாவடிக்கு பாமகவினர் பூட்டு போட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மானஸ்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மானஸ்ராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட கப்பியாம்புலியூர் கிராமத்தில் உள்ள 220வது வார்டில் பாமகவினர் தற்போது அங்கே பார்வையிடுவதற்காக வழக்கறிஞர் பாலு தலைமையில அங்கே பாமக தொண்டர்கள் அந்த பூத்துல ஆய்வு செய்தார்கள். அப்போது 720வது எண் கொண்ட ஒரு முதியவர், 70 வயசு முதியவர் இங்கே வாக்களித்துள்ளதாக சுட்டிக்காட்டி அந்த இடத்துல அவர் சுட்டிக்காட்டி இவர் வாக்களித்து இருக்கிறார், இவருக்கு யார் வாக்களித்தது என்று கூறி அங்கே இருக்கிற அதிகாரிகளிடம் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்பொழுது இன்னும் அந்த நபர் வாக்களிக்கவில்லை, இன்னும் அது மாதிரி யாரும் வரவில்லை என்று அவர்களிடம் அந்த வாக்களிக்க அந்த அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில தொடர்ந்து பாமகவினர் வழக்கறிஞர் பாலு தலைமையில அந்த கள்ள ஓட்டு அளித்துள்ளதாக கூறி குறிப்பாக ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக அந்த வாக்குச்சாவடியை பூட்டி வைத்து யாரும் வாக்களிக்காமல் அதை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக பூட்டி இருந்ததை பொதுமக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதுக்காக அதன் பிறகு திமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் உள்ளே ஒரு அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வாக்குச்சாவடியில் வந்திருந்த அனைத்து பொதுமக்களையும் வாக்களிக்க உள்ளே அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு போலீசாருடைய அனுமதியோடு வாக்களிக்க அந்த கதவை திறந்து விட்டனர். தொடர்ந்து 30 நிமிடங்களாக காலதாமதம் ஏற்பட்டதால அங்கே 6 மணிக்கு மேல் 6 மணிக்குள் வந்தவர்களுக்கு அனைவருக்கும் சீட்டு கொடுத்து அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு மட்டும் வாக்களிக்க உரிமை அளிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.